ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். ஆமாங்க, உலகம் சொல்ற ஒரு சின்ன பழமொழி. இன்றைக்கு அந்த பழமொழியை போல ஒரு ரெண்டு நண்பர்களோட இல்லுஸ்ட்ரேஷனை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். தன்னோட சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஸ்கூலும் ஒன்னா தான் படிச்சாங்களாம், காலேஜும் ஒன்னா தான் படிச்சாங்களாம். எப்பவுமே ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்களாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தன்னோட பள்ளிக்கூட வாழ்க்கையை முடிச்சுட்டு தன்னோட கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு வேலைக்காக போகிற ஒரு கட்டத்துல அவங்க வந்தாங்களாம். ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த பிசினஸ் நல்லா கத்துக்கிட்டு எப்படியோ அந்த கம்பெனியோட சிஇஓ ஆயிட்டானா. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாதனால எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி பாடுபட்டு இருந்தானா. ஆனா இன்னி வரைக்கும் அவனால போக முடியல. அப்போ ஒரு நாள் அந்த ஃப்ரெண்ட் அவனை மீட் பண்ணலாம். என்னடா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இன்னி வரைக்கும் நான் ஒரு வேலை நல்ல வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ அவன் சொன்னானா, நான் எங்க அப்பாவோட கம்பெனில தான் சிஇஓவா இருக்கேன், நீ ஏன்டா என்னோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொன்னானா, ரொம்ப சந்தோஷம்டா, எப்போ வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு